ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்குது வந்து எம்ப்ராக்கோ கம்ப்ரஸரு. இது வந்து 290 கேஸ் ஆயில் வந்து ஆக்சுவலாக இந்த கம்ப்ரஸர் வந்து லைட்டாக வந்து நம்ம ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறப்போ ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிச்சு. அதனால் நமக்கு ஒரு டவுட் வந்து ஆயில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, கம்மியாக இருக்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணோம். செக் பண்ணதில் நமக்கு வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு சாதாரண ஒரு டிஸ்போஸ் கிளாஸில் வந்து நமக்கு கால் பாகம் கூட இல்லை. இது வந்து கொஞ்சம் கமர்ஷியல் கம்ப்ரஸரு. கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து 2 மடங்கை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆயில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சேம் இதே மாதிரி வந்து இன்னொரு 290 கம்ப்ரஸர் தான், கோத்ரேஜ் கம்பெனி. அந்த ஆயில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம வந்து இதுக்கு திருப்பி வந்து ஏற்ற போகிறோம். நம்ம இப்போ பார்த்ததில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ஒரு கம்மியான அளவுன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிறத விட 2 மடங்கை விட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்க தேவை இருக்கும். இந்த கம்ப்ரஸர் வந்து ஒரு 300 லிட்டர் ஒரு டீப் ஃப்ரீசருக்கு செட் பண்ண போகிறோம். சேம் அந்த டீப் ஃப்ரீசரில் இருக்கிற கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட அந்த கிளாஸு அதோட வர லெவல் வந்து நமக்கு வந்து அந்த கிளாஸுக்கு வந்து மேலே வரைக்கும் வந்துருந்தது. நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து எடுக்கிறோம். அதாவது வந்து அந்த கிளாஸில் வந்து ஒரு 60% அந்த ரேஞ்சு மட்டும் நமக்கு தேவைப்படும். மீதி எக்ஸஸாக இருக்கிற ஆயில் வந்து வேறு பாட்டிலில் நம்ம வந்து ஊற்றிட்டு இதை மட்டும் நம்ம வந்து டாப்அப் பண்ண போகிறோம். அந்த கம்ப்ரஸருக்கு வந்து நம்ம வந்து ஏற்ற போகிறோம். பொதுவாக வந்து டீப் ஃப்ரீசராக இருந்தால் கூட நமக்கு வந்து கம்ப்ரஸர் கூலிங்க்கு நம்ம வந்து ஃபேன் அந்த இடத்துல இருக்கும். இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் இருக்கா இல்லைன்னு வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து கம்ப்ரஸர் மாற்றுறப்போ இன்கேஸ் அது எந்த காரணத்தினால அந்த பாக்ஸ்லேருந்து அந்த கம்ப்ரஸர் வெளியில் வர வேண்டியது, அந்த மாதிரி நிறையா காரணம் இருக்கும். ஆயில் இல்லை அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும். கண்டிப்பாக வந்து கம்ப்ரஸர் வந்து லைஃப் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து டெட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து புது கம்ப்ரஸரோ, அதாவது பழைய கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து செக் பண்ணிக்கணும். புது கம்ப்ரஸர் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி ஒரு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஒரு டீப் ஃப்ரீசர்லேருந்து கம்ப்ரஸர் நம்ம கழட்டி இன்னொரு இதுக்கு மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயில் செக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வேளை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாப்அப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ரஸர் வந்து டெட் ஆகாமல் ஓவர் ஹீட் ஆகாமல் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். கிளாம் மீட்ரு வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கணும். கம்ப்ரஸர் எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த கம்ப்ரஸரில் வந்து ஒருவேளை நம்ம செக்ஷன் பைப்பில் நம்ம வந்து ஆயில் டாப்அப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெளியில் ஸ்ப்ரே பண்ணிடுறோம். அதனால் இதோட அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க செக்ஷன் வந்து இந்த பக்கம் அப்படின்ட்டு. அதோட ஆப்போசிட் சைடு வந்து நம்ம வந்து ஆயில் வந்து உள்ளே ஏற்ற வேண்டியது இருக்கும். நல்லா ஃப்ரீயாக வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. ஒருவேளை எக்ஸஸாக ரொம்ப அதிகமாக ஏறுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இல்லை அது கரெக்டான அளவு தான் இருக்குது நமக்கு ஏற்றின ஆயில். கம்ப்ரஸர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.